Hi everyone, welcome to SR Academy. 7th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் திறன் ஒர்க் புக்கில் இது 20வது பாடம், கடைசி பாடம் பார்க்க போகிறோம். தகவல் செயலாக்கம் 3. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஸோ இந்த தொடரில் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 15 இப்படி கவனிங்க, 15, 20, 25 ஒன்று விட்டு ஒன்று பார்த்தா 5 கூட்டியிருக்காங்க. எத்தனை கூட்டியிருக்காங்க? 5. அப்போ இந்த 17 அதுவும் கூட 5 கூட்டினா 22, அதுவும் கூட 5 கூட்டினீங்கன்னா 27 வரும். ஸோ விடை 27 என்பது தான் சரியான விடை. இது 2 இடங்களில் இடம்பெற்றிருக்கு. இது ரெண்டுமே சரி. ஃபிபனோசி தொடரின் 9வது மற்றும் 8வது உறுப்புகளுக்கு இடையேயான வேறுபாடு. ஃபிபனோசி தொடர் என்பது என்ன சார்? அதாவது முதல்ல 1 வரும், அடுத்ததும் 1 வரும். இது ரெண்டுத்தையும் கூட்டி எழுதுனா அது 3வது உறுப்பு. 2வது உறுப்பையும் 3வது உறுப்பையும் கூட்டினா அது 4வது உறுப்பு. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டி இங்கே எழுதுங்க. 2, 3, 5. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 8. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 13. இதே போல் 9வது உறுப்புக்கும் 8வது உறுப்புக்கும் உள்ள வேறுபாடு 13 வரும். அதான் ஆன்சர். டவுட் இருந்தால் போட்டு பாருங்கள். ஃபிபனோசி தொடரில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் டேஷ் ஆகும். ஃபிபனோசி எண்கள். ஒரு செயலை திரும்ப திரும்ப பலமுறை செய்வது டேஷ் முறை ஆகும். தொடர் வளர் செயல்முறை ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.